6 அப்படின்னு எழுதுவீங்க. இப்படி எழுதுனா இதை டிவைட் பண்றதுக்கே சொல்றேன் ஷாரன் ரொம்ப நேரம் ஆயிரும். இந்த மாதிரி மெத்தட் நம்ம யூஸ் பண்ணவே கூடாது. 5 மல்டிபிள் பண்றேன். மல்டிபிள் பண்ணா எனக்கு எவ்வளவு கிடைக்குது? 62.5%. மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கான்செப்ட் ஃபார் ஆல் த எக்ஸாமினேஷன். மண்டைய குழப்புறதே இந்த பர்சன்டேஜ்ல இருந்து ஃபிராக்ஷன் தான். அதிக மார்க் வர்றதும் இந்த பர்சன்டேஜ்ல இருந்து ஃபிராக்ஷன் தான். மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கான்செப்ட் ஃபார் ஆல் த எக்ஸாமினேஷன். இந்த விஷயம் மட்டும் உங்களுக்கு தெரிஞ்சிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா உங்களுடைய ஸ்கோர் சிம்பிளிபிகேஷனா இருக்கட்டும், மற்ற டாபிக் உங்களுடைய அப்ளிகேஷன் டாபிக்கா இருக்கட்டும், உங்களுடைய ஸ்கோர் கண்டிப்பா இம்ப்ரூவ் ஆகும். பர்சன்டேஜ் டு ஃபிராக்ஷன் தரமான ஒரு ட்ரிக்கை தான் இந்த வீடியோ ஃபுல்லா சொல்ல போறேன். வீடியோ ஃபுல்லா பாருங்க, நிறைய கான்செப்ட் வந்து லேர்ன் பண்ணிப்பீங்க. ஷாரா சொல்றேன், இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி கான்செப்ட் எங்கேயுமே நீங்க லேர்ன் பண்ணிருக்க முடியாது. அந்த அளவுக்கு ஒரு தெளிவான ஒரு விளக்கத்தோட நிறைய ட்ரிக்கோட இந்த வீடியோ இருக்க போது உண்மையிலே ஒர்த்தா ஃபீல் பண்ணுவீங்க லாஸ்ட் வரைக்கும் வந்து பாத்தீங்க அப்படின்னா. ஸோ திஸ் இஸ் பர்சன்டேஜ் டு அதாவது பர்சன்டேஜ்ல இருந்து நம்ம எப்படி ஃபிராக்ஷனுக்கு வந்து கன்வெர்ட் பண்றது அப்படின்ற ஒரு விஷயம் தான். ஸோ ஒரு சிம்பிளா நீங்க இருந்தாலும் ஸ்கில்டு பர்சனா நீங்க வந்து மாற போறீங்க இந்த செஷன் மூலம். ஸோ அதுக்கு முன்னாடி இப்பதான் நீங்க நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் வந்து பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம ஆப் மணி மாஸ்டர் ட்ரிக்ஸ் ஆப்பை வந்து பிளே ஸ்டோர்ல இருந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. நிறைய விஷயங்கள் நம்மளுடைய மணி மாஸ்டர் ட்ரிக்ஸ் ஆப்ல வரப்போகுது. கண்டிப்பா இப்பயே டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ள வந்து போவோம். சரி, இப்போ ஃபர்ஸ்ட் இந்த பர்சன்டேஜ்னா முதல்ல என்ன சார் அப்படின்றத நான் சொல்லிடுறேன். வாட் இஸ் பர்சன்டேஜ்? அதாவது பர்சன்டேஜ்னா எப்படி சொல்லுவாங்க? பர் பிளஸ் சென்டேஜ், பர் பிளஸ் சென்டேஜ் அப்படின்வாங்க. அதாவது பர்னா என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈச். பர்னா நமக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈச், ஒவ்வொன்றும். பர் லிட்டர் கேள்விப்பட்டிருப்பீங்க. பர் கிலோமீட்டர், அப்போ ஒவ்வொரு கிலோமீட்டருக்கும், ஒவ்வொரு லிட்டருக்கும் அப்படின்னு நம்ம படிச்சிருக்கோமா? அதே மாணிக்க தான் பர் அப்படின்னா ஈச், ஒவ்வொன்னு. அப்படி இல்லைன்னா என்ன சொல்லுவாங்க அப்படின்னா த சிங்கிள் லைன் அப்படின்ற மாதிரி சிங்கிள் அப்படின்னு வச்சுக்கோங்க. அந்த ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்க எதுக்கு கன்வெர்ட் பண்றீங்க? 100க்கு கன்வெர்ட் பண்றீங்க. ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்க எதுக்கு கன்வெர்ட் பண்றீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 100க்கு கன்வெர்ட் பண்றீங்க. அப்படி கன்வெர்ட் பண்றதுக்கு பேரு தான் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பர்சன்டேஜ். இப்ப நம்ம விழுந்து படிச்சு 600 மார்க் எடுத்திருக்கோம். சரி, 600 மார்க்குக்கு நம்ம ஒரு 545 மார்க் எடுத்திருக்கோம் அப்படின்னா நீங்க என்ன சொல்லுவீங்க அப்படின்னா இதை பர்சன்டேஜ் கன்வெர்ட் பண்ணுப்பா அப்படின்வாங்க. அப்ப எப்படி சார் இதை பர்சன்டேஜ் கன்வெர்ட் பண்ணுவீங்க அப்படின்னா டோட்டல் மார்க் எவ்வளோ? 600. அதுல நீங்க வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு மார்க் எடுத்திருக்கீங்க அப்படின்னா 545. எதுக்கு சார் கன்வெர்ட் பண்ணணும்? 100க்கு கன்வெர்ட் பண்ணணும். அதனால இன்ட்டு 100. அப்ப 2 ஜீரோக்கு 2 ஜீரோ கட் பண்ணிடுவோம். ஸோ இங்க வந்து 6ஆல் அடிச்சா இங்க வந்து 9 டைம்ஸ், அதுக்கப்புறம் இங்க வந்து 0, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா 8, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அப்படியே போயிட்டே இருக்கும். 8 ரிமைண்டர் வந்து 2 அப்படி போயிட்டே இருக்குமா? அப்ப நீங்க எவ்வளவு பர்சன்டேஜ் சொல்லுவீங்க அப்படின்னா அதாவது 90.8%. சரியா? 19.8% அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம். இப்போ இதாங்க பர்சன்டேஜ். பர்சன்டேஜ்னா என்ன? ஒவ்வொரு வேல்யூவையும் நம்ம எதுக்கு கன்வெர்ட் பண்றோம்? 100க்கு கன்வெர்ட் பண்றோம். ஒவ்வொரு வேல்யூவையும் 100க்கு கன்வெர்ட் பண்றதுக்கு பேரு தான் பர்சன்டேஜ். சரி, இப்போ இந்த பர்சன்டேஜ் வந்து எப்படி சார் ஒரு ஃபிராக்ஷன்ல வந்து அப்ளை ஆகுது? அதை ஏன் சார் நம்ம வந்து படிக்கணும்? இதான் முதல்ல வந்து எல்லாத்துக்கும் இருக்கிற ஒரு டவுட். இப்போ நான் வந்து ஒரு வேல்யூ எழுதி போறேன். உங்களுக்கு வந்து நான் இப்படி சொல்றேன் 62.5% of 62.5% of 62.5% of 144 plus 12.5% of 12.5% of 56 is equal to x அப்படின்னு சொல்லி ஒரு சிம்பிளிஃபிகேஷன் இருக்கு. இப்படி ஒரு சிம்பிளிஃபிகேஷன் இருக்கு. நார்மலா நீங்க எப்படி அப்ரோச் பண்ணுவீங்க? ஸோ இங்க வந்து பாயிண்ட் வந்து இருக்கிறதுனால நம்ம மேலேயும் கீழேயும் 10ஆல மல்டிபிள் பண்ணோம். ஸோ இப்போ 10ஆல மல்டிபிள் பண்ணா இங்க வந்து பாத்தீங்கன்னா 1000 வந்துருக்கும். ஆக்சுவலா 62.5 டிவைடட் பை 100 இருக்கும். ஸோ மேலே கீழே நம்ம வந்து 10ஆல மல்டிபிள் பண்ணோம். ஸோ இப்போ இன்ட்டு 144 பிளஸ் அகைன் இங்க போட்டீங்கன்னா 120 டிவைடட் பை 1000 இன்ட்டு 56 அப்படின்னு எழுதுவீங்க. இப்படி எழுதுனா இதை டிவைட் பண்றதுக்கே சொல்றேன் ஷாரன் ரொம்ப நேரம் ஆயிரும். இந்த மாதிரி மெத்தட் நம்ம யூஸ் பண்ணவே கூடாது. அப்ப என்ன சார் பண்றது அப்படின்னா இந்த 62.5% அப்படின்றது எதோட வேல்யூ அப்படின்னு பாத்தீங்கன்னா 5/12 வேல்யூ. ஸோ ஏதோ சாரி 5/8 வேல்யூ. 5/8 வேல்யூ. பிகாஸ் 1/8 அப்படின்றது எவ்வளவு பர்சன்டேஜ் அப்படின்னு பாத்தீங்கன்னா 12.5. இப்போ இந்த 12.5 நான் 5ஆல நான் மல்டிபிள் பண்ணிட்டேன் அப்படின்னா எனக்கு 62.5 வந்து கிடைச்சிரும். அப்போ நம்ம இந்த 12.5 நான் 5ஆல மல்டிபிள் பண்றேன் அப்படின்னா இந்த சைடு நான் என்ன மல்டிபிள் பண்ணோம்? 5ஆல மல்டிபிள் பண்ணோம். அப்ப 5/8 நான் 5ஆல மல்டிபிள் பண்ணா எனக்கு 1/8 நான் 5ஆல மல்டிபிள் பண்ணா எனக்கு எவ்வளவு கிடைச்சிருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 5/8.
எப்படி 12.5 நான் 5ஆல மல்டிபிள் பண்ணி 62.5ன்னு கொண்டு வரணும், அதே மாணிக்க இந்த 1/8ஐயும் நான் 5ஆல மல்டிபிள் பண்ணி நான் 5/8ன்னு மாத்திக்கிறேன். அப்போ 5/8 தான் எனக்கு எவ்வளோ 62.5%. அப்போ டைரக்டா இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணிடலாம் 5/8 × 144 + 12.5%னா 1/8. அப்போ 1/8 × 56 = x. ஸோ இப்போ இதை 8ஆல் அடிச்சா 1 டைம் 8. ஸோ அப்போ நான் 18 × 9 எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 18 × 5 எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 90 ப்ளஸ். ஸோ இதை வந்து நம்ம 8ஆல் அடிச்சா 7. அப்போ 90 + 7 வந்து பார்த்தீங்கன்னா 97 அப்படின்றது நம்மளுடைய ஆன்சர். புரிஞ்சு போச்சா? எவ்வளோ ஈஸியான ஒரு கன்வர்ஷனை நம்ம எவ்வளோ பெரிய கன்வர்ஷனாக நம்ம மாற்ற ட்ரை பண்ணியிருக்கோம். ஏன்னா நமக்கு இந்த மெத்தட் தெரிலன்னா நம்ம இப்படி தான் பண்ணணும். புரியுதுங்களா? ஸோ 144 8ஆல் அடிச்சா 18. அப்போ 5 × 18 90. அதே மாதிரி 56 8ஆல் அடிச்சா வந்து 7. அப்போ 90 + 7 97ன்னு போட்டு விட்டு போகிற இடத்துல நம்ம என்ன பண்ணுறோம், பாயிண்ட்டுகளை வைக்கிறோம், மல்டிபிள்களை பண்ணுறோம், அதை பண்ணுறோம், இதை பண்ணுறோம்னு டைமை தான் வேஸ்ட் பண்ணுவோம். அப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த வேல்யூஸ் எல்லாத்தையுமே இப்போ எப்படி ஞாபகம் வச்சுக்க போகிறது, இதைத்தான் நான் வந்து சொல்லித்தர போகிறேன். சரியா? இதைத்தான் நான் வந்து சொல்லித்தர போகிறேன். அதை முதல்ல நல்லா கவனிச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 1ல இருந்து 20 வரைக்கும் இருக்கக்கூடிய டேபிள்ஸ் நம்ம வந்து ஞாபகம் வச்சுக்கணும். தயவு செஞ்சு மனப்பாடமே பண்ண வேணாம், நல்லா கவனிங்க. என் கூட சேர்ந்து இதை மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா 1, ஓகே, அதாவது 1 அப்படின்றது, இந்த 1 அப்படின்றது எதுக்கு ஈக்குவல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 100%க்கு ஈக்குவல். இந்த 1 அப்படின்றது நமக்கு எதுக்கு ஈக்குவல், 100%க்கு ஈக்குவல். 1 அப்படின்றது நமக்கு எதுக்கு ஈக்குவல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 100%க்கு ஈக்குவல். அப்போ இதை நம்ம எப்படியும் சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1/1ன்னு சொல்லலாம். 1/1ன்னு சொல்லலாம். ஏன்னா 1/1 இஸ் ஈக்குவல் டு நமக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 தான். 1/1 இஸ் ஈக்குவல் டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 தான். சரிங்களா? இப்போ நெக்ஸ்ட் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் நான் வந்து 50% எடுக்கிறேன். நெக்ஸ்ட் நான் என்ன பண்ணுறேன் 50%. அப்போ 50%னா எப்படி சார் வந்திருக்கும்? 50%னா எப்படி வந்திருக்கும்? இந்த 100 நான் எதால டிவைட் பண்ணியிருப்பேன்? இந்த 100 நான் எதால டிவைட் பண்ணியிருப்பேன்? 2ஆல டிவைட் பண்ணியிருப்பேன். 100 2ஆல டிவைட் பண்ணால் எனக்கு எவ்வளோ கிடைக்கும்? 50% வந்து கிடைக்கும். அப்போ இந்த 1ஐ நான் எதால டிவைட் பண்ணியிருக்கணும்? 2ஆல டிவைட் பண்ணியிருக்கணும். அப்போ 50% அப்படின்னா நமக்கு எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1/2. அப்போ 50%னா நம்ம என்னவா கன்வெர்ட் பண்ணிக்கிறோம்? 1/2 அப்படின்னு சொல்லி நம்ம வந்து கன்வெர்ட் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட் பாருங்க. நெக்ஸ்ட் இதோட கன்வர்ஷன் வேல்யூ மட்டும் நம்ம முதல்ல எழுதிப்போம். அதுக்கடுத்து இந்த 50யை நம்ம எதால டிவைட் பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2ஆல டிவைட் பண்ண போறோம். 50யை 2ஆல டிவைட் பண்ணால் நமக்கு எவ்வளோ கிடைச்சிருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 25%ன்னு கிடைச்சிருக்கும். அப்போ இந்த 25%, அப்போ இங்கே இருக்கிற இந்த 1/2ஐயும் நம்ம எதால டிவைட் பண்ணோம்? 2ஆல டிவைட் பண்ணும். அப்போ இதை நம்ம எப்படி சொல்லலாம்? இன்ட்டு 1/2ன்னு சொல்லலாமா? அப்போ 1/2 × 1/2 எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1/4. அப்போ 25%னா எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1/4. ஓகே, நெக்ஸ்ட் அப்போ இந்த இடத்துல 1/4. நெக்ஸ்ட் நான் என்ன பண்ணுறேன்? இந்த 25%ஐ நான் எதால டிவைட் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2ஆல டிவைட் பண்ணுறேன். 2ஆல டிவைட் பண்ணால் எனக்கு எவ்வளோ கிடைக்கும்? 12.5%. 12.5%. அப்போ இங்கேயும் நான் என்னதால மல்டிபிள் பண்ணியிருக்கணும்? இன்ட்டு 1/2ஆல மல்டிபிள் பண்ணியிருக்கணும். மல்டிபிள் பண்ணால் எனக்கு எவ்வளோ கிடைச்சிருக்கும்? 1/8ன்னு கிடைச்சிருக்கும். ரைட்டா? அப்போ 12.5%னா என்னது? 1/8. அப்போ இந்த இடத்துல எழுதிக்கலாமா? 1/8. நெக்ஸ்ட் இந்த 12.5% நம்ம 2ஆல டிவைட் பண்ணுவோம். 2ஆல டிவைட் பண்ணால் 6.25%. 6.25%. அப்போ இங்கேயும் நம்ம எதால மல்டிபிள் பண்ணியிருக்கணும்? இன்ட்டு 1/2ஆல மல்டிபிள் பண்ணியிருக்கணும். அப்போ உங்களுக்கு எவ்வளோ கிடைச்சிருக்கும்? 1/16. 1/16. அப்போ 1/16 அப்படின்றதோட வேல்யூ என்ன? 6.25%. இப்போ இதை இன்னும் நீங்கள் வந்து 2ஆல டிவைட் பண்ணீங்கன்னா 3.125. 3.125. இதை இன்னும் 2ஆல நீங்கள் வந்து டிவைட் பண்ணீங்கன்னா 3.125. அப்போ இதை நீங்கள் என்ன பண்ணிடுவீங்க? இன்ட்டு 1/2ஆல மல்டிபிள் பண்ணீங்கன்னா 1/32. அப்போ 1/32ஓட வேல்யூ எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3.125 அப்படின்றது 3.125%. அப்போ இந்த இடத்துல நீங்கள் ஒரு வேல்யூ மட்டும் ஞாபகம் வச்சுக்கிட்டா போதும், 50%. இந்த இடத்துல நீங்கள் எந்த வேல்யூ மட்டும் ஞாபகம் வச்சுக்கிட்டா போதும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 50%. ஸோ 50% is equal to 1/2. இந்த வேல்யூ மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். 50% is equal to 1/2. இதை ஞாபகம் வச்சுட்டீங்கன்னா மற்ற எல்லாத்தையுமே நம்ம கன்வெர்ட் பண்ணி கொண்டு வரலாம். பிகாஸ் 50யோட பாதி 25, 25யோட பாதி 12.5, 12.5யோட பாதி வந்து 6.25, 6.25யோட பாதி எவ்வளோ அப்படின்னா 3.125 அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க.
இது வந்து பாத்தீங்கன்னா காமன் வேல்யூ. இது வந்து பாத்தீங்கன்னா நமக்கு என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா காமனா எல்லா இடத்துலயும் இருக்கக்கூடிய வேல்யூ. சரிங்களா, காமன் வேல்யூஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இது வந்து காமன் வேல்யூஸ். ஓகே, இப்போ வாட் இஸ் மெயின் த ஃபிராக்ஷன் வேல்யூஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா வாட் இஸ் த மெயின் ஃபிராக்ஷன் வேல்யூஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நல்லா கவனிங்க. ஃபர்ஸ்ட் நமக்கு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 1 is equal to 100%. 1 is equal to 100%. 1/2 is equal to 1/2 is equal to 50%. 1/2 is equal to 50%. Then 1/3 எவ்வளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 33.33%. இது நம்ம எப்படி சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 33 1/3%ன்னு சொல்லலாம். ஓகேவா, 1/3 எப்படின்னா 33.33% ஆஃப், ஓகே, 33.33% is equal to 33 1/3%ன்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் 1/4. 1/4 அப்படின்னா நம்ம இப்பதான் படிச்சோம். 1/4 எவ்வளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1/4 is equal to 25%. 1/4 is equal to 25%. Then 1/5. 1/5னா எவ்வளவு பர்சன்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 20%. 1/5னா எவ்வளவு பர்சன்டேஜ் 20%. சரி, இது எப்படி சார் சொல்றீங்க அப்படின்னா இங்க நம்ம வந்து 100% எதால டிவைட் பண்றோம், 2ஆல டிவைட் பண்றோம். இங்க நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 100% எதால டிவைட் பண்றோம், 3ஆல டிவைட் பண்றோம். இங்க நம்ம என்ன பண்றோம் 100% 4ஆல டிவைட் பண்றோம். இங்க நம்ம என்ன பண்றோம் 100% 5ஆல டிவைட் பண்றோம். ஓகேவா, இந்த 5 வேல்யூ இருக்கு பாத்தீங்களா, இந்த 5 வேல்யூவை தயவு செஞ்சு உங்க தூக்கத்துல உங்களை தூக்கி கூப்பிட்டாலும் தூக்கி நான் கேட்டாலும் நீங்க எல்லாருமே சொல்லணும் சிங்கா குட்டீஸ் மாதிரி இதை ஆன்சர் பண்ணோம். மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் வேல்யூ, திஸ் இஸ் த பேசிக் வேல்யூ. ஓகே, மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பேசிக் வேல்யூ. ஓகே, மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பேசிக் வேல்யூ ஆஃப் பர்சன்டேஜ். மோஸ்ட் இம்பார்ட்டன்ட், இதை மட்டும் நீங்க ஞாபகம் வச்சுக்கிட்டா போதும். மற்ற எந்த வேல்யூவையும் படிக்கவே தேவையில்லை. இந்த 5 வேல்யூ உங்களுக்கு ஞாபகம் இருந்தா போதும். 1 is equal to 100%. 1/2 is equal to 50%. 1/3 is equal to 33.33%. That is 33 1/3%. 1/4 is equal to 25%. 1/5 is equal to 20%. இதை மட்டும் நீங்க ரொம்ப இம்பார்ட்டன்டா ஞாபகம் வச்சுக்கோங்க. இது மட்டும் தெரிஞ்சா போதும். நான் ஸ்கிரீன்ல இருந்து வெளியே போயிடுறேன். இதை நீங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. ஓகேவா, எடுத்துக்கிட்டீங்களா? இப்போ என்னன்னா இங்க நான் சொன்னது வந்து காமன் வேல்யூ. திஸ் இஸ் காமன் வேல்யூ. இங்க நான் எழுதி போட்டேன்ல, இது வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து காமன் வேல்யூ. நீங்க ஞாபகம் வச்சுக்கணும், இது வந்து காமனா எல்லா இடத்துலயும் வரக்கூடியது. 1/2 1/4 1/8 1/16 அப்படின்றது காமனான வேல்யூஸ். அதே இது இங்க வந்து பாத்தீங்கன்னா 1/2 1/3 1/4 1/5 அப்படின்றது வந்து பேசிக் வேல்யூ அப்படின்றது. இப்போ இந்த பேசிக் வேல்யூல இருந்து நம்ம எப்படி சார் கன்வெர்ட் பண்றது? பேசிக் வேல்யூல இருந்து நமக்கு எப்படி சார் கன்வெர்ட் பண்றது? ஃபார் எக்ஸாம்பிள் 1/6. 1/6ஓட வேல்யூ 1/6 நம்ம எப்படி சார் கன்வெர்ட் பண்றது? நல்லா கவனிங்க. 1/6 நம்ம எப்படியும் சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1/6 நம்ம எப்படியும் சொல்லலாம் 1/3 இன்ட்டு 1/2ன்னு சொல்லலாம். 1/3 இன்ட்டு 1/2ன்னு சொல்லலாம். நம்ம ஆல்ரெடி நம்ம என்ன படிச்சிட்டோம், 1/3ஓட வேல்யூ. 1/3ஓட வேல்யூ என்ன 33.33% இன்ட்டு 1/2. 33.33% இன்ட்டு 1/2. அப்போ இது அப்படியே நீங்க 2ஆல டிவைட் பண்ணீங்கன்னா எவ்வளவு டைம்ஸ் வந்துருக்கும்? 1 டைம், ரிமைண்டர் வந்து 1, அகைன் வந்து 6, ரிமைண்டர் வந்து 1, அகைன் வந்து 6, ரிமைண்டர் வந்து 1, 6ன்னு வந்திருக்கும். அப்போ இதோட வேல்யூ நமக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 16.66%. 16.66%. எப்பயுமே பாயிண்ட்டுக்கு அப்புறத்துல இந்த பாயிண்ட் வச்சிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் நம்ம என்ன சொல்லணும், சிங்கிள் டிஜிட்டால தான் சொல்லணும். 16.66ன்னு சொல்லக்கூடாது. 16.66ன்னு சொல்லக்கூடாது. 16.66ன்னு தான் சொல்லணும். இதோட இன்னொரு டேர்ம் வந்து எவ்வளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 16 2/3%. 16 2/3%ன்னு சொல்லுவாங்க. இது நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா கலப்பு பின்னம், தட் இஸ் மிக்ஸ்டு ஃபிராக்ஷன். இது எப்படி சொல்றோம், மிக்ஸ்டு ஃபிராக்ஷன்ல சொல்லியிருக்கோம். ஓகே, இப்போ 6க்கு எழுதியாச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 7. 1/7. இப்போ 1/7 அப்படின்னா 7 என்ன நம்பர்? பிரைம் நம்பர். 7 அப்படின்றது என்ன நம்பர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரைம் நம்பர். பிரைம் நம்பர்னா என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பகா எண். பிரைம் நம்பர்னா நமக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பகா எண். அதாவது பகா எண்ணோட அந்த ஒரு குவாலிட்டி என்ன அப்படின்னா அது எதால டிவைட் ஆகும், 1ஆல வந்து டிவைட் ஆகும். தட் வில் பி டிவைடட் பை 1. அது 1ஆல டிவைட் ஆகும். அப்படி இல்லை அப்படின்னா இட் செல்ஃப் அதே நம்பரால டிவைட் ஆகும். இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கணும்.
பிரைம் நம்பர் அப்படின்றது ஒன்னால டிவைட் ஆகும், இல்லை அப்படின்னா அதே நம்பர் சேம் நம்பரால தான் டிவைட் ஆகும். இதுதான் பிரைம் நம்பருக்கான ரூல். அப்ப 7 அப்படின்றது பிரைம் நம்பரா இருக்கிறப்ப அதை எப்படி சார் நம்ம வந்து கன்வெர்ட் பண்றது? இப்போ இங்க 6 அப்படின்றது நார்மல் நம்பர், அப்ப 6 நம்ம எப்படி எழுதிட்டோம்? 3 into 2ன்னு எழுதிட்டோம். அப்படி 7க்கு நம்ம கன்வெர்ட் பண்ண முடியாது. அப்ப நம்ம என்ன பண்றது அப்படின்னு பாத்தீங்கன்னா, லாஜிக்கை ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த இடத்துல நம்ம எப்படி சால்வ் பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, லாஜிக்கா சால்வ் பண்ண போறோம். ஒரு லாஜிக்கா இதை வந்து ஞாபகம் வச்சுக்க போறோம். எப்படி அப்படின்னா, 7 ஒரு வாட்டி நான் என்ன பண்றேன்? டபுள் பண்றேன். 7 ஒரு 2ஆல மல்டிபிள் பண்றேன். 7 2ஆல மல்டிபிள் பண்ணா எனக்கு என்னது? 14. 7 2ஆல மல்டிபிள் பண்ணா 14. அதுக்கப்புறம் இந்த 14 ஒரு 2ஆல மல்டிபிள் பண்ண போறேன். மல்டிபிள் பண்ணா எனக்கு எவ்வளோ? 28. ஓகே, நல்லா கவனிக்கணும். 7ஓட லாஜிக் என்ன அப்படின்னா, 7 2ஆல மல்டிபிள் பண்றேன். 7 2ஆல மல்டிபிள் பண்ணா 14. அடுத்து அந்த 14 2ஆல மல்டிபிள் பண்றேன். 14 2ஆல மல்டிபிள் பண்ணா 28. ஓகே, 28. அதுக்கப்புறம் இந்த இடத்துல ஒரு புள்ளியை வச்சுட்டா இதோட வேல்யூ என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 14.28. எப்படி வருது? 14.28. அதை இப்போ எப்படியும் சொல்லலாம் அப்படின்னா 14 2/7% சொல்லலாம். 14 2/7% அப்படின்னு சொல்லலாம். புரியுதாங்க? மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். கரெக்டாக போட்டுருக்கோமா? இங்க பாருங்க, இந்த இடத்துலயும் நமக்கு அதே வேல்யூ தான் கொடுத்துருப்பாங்க. அவங்க கொடுத்துருக்கிற நார்மல் இடத்துலயும் நமக்கு அதே தான் வந்திருக்கும். 14 2/7, அதாவது 14.28% அப்படின்றதா வந்திருக்கு. அதைத்தான் நம்ம கன்வெர்ட் பண்ணி பழகுறோம். இது லாஜிக் மெத்தட்ல நம்ம சால்வ் பண்ணியிருக்கோம். இந்த இடத்துல நம்ம என்ன மெத்தட் யூஸ் பண்ணியிருக்கோம்? லாஜிக் மெத்தட் யூஸ் பண்ணியிருக்கோம். 7 வருது அப்படின்னா 1/7னா 7 அப்படியே டபுள் பண்றோம். டபுள் பண்ணா 14 அப்படியே டபுள் பண்ணா 28. அப்ப 14.28. அதை எப்படியும் சொல்லலாம் 14 2/7% அப்படின்னு சொல்லலாம். காட் இட்? சூப்பரா. இப்போ நெக்ஸ்ட் இருக்கிற வேல்யூ என்ன? 1/8. 1/8 நமக்கு நல்லாவே தெரியும். இருந்தாலும் 1/8க்கு இன்னொரு மெத்தட் இருக்கு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1/8 நம்ம எப்படி சொல்லலாம்? 1/4 into 1/2. 1/4 into 1/2. 1/4 நம்ம எவ்வளவு பர்சன்டேஜ்னு படிச்சோம்? 25%. அப்ப 25% into 1/2. அப்ப 25 நீங்க 2ஆல டிவைட் பண்ண போறீங்க. எப்படி? 25 நீங்க 2ஆல டிவைட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு எவ்வளவு கிடைச்சிருக்கும்? 12.5%. இதை நம்ம என்ன எப்படியும் சொல்லலாம்? 12 1/2%. இது எப்படியும் சொல்லலாம்? நம்ம 12 1/2% அப்படின்னு சொல்லலாம். புரியுதா? 1/8 அப்படின்னா 1/4 into 1/2. 1/4 அப்படின்னா 25%. அதுவே 1/2. அப்ப 25 divided by 2 12.5%. அதை நம்ம எப்படி சொல்லலாம்? 12 1/2% அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் 1/9. 1/9 நம்ம எப்படி சார் எழுதலாம்? 1/9 நம்ம எப்படி சார் எழுதலாம் அப்படின்னா 1/3 into 1/3ன்னு எழுதலாம். அப்போ 1/3யோட வேல்யூ என்ன? 33.33% into 1/3. அப்போ சிம்பிளி நீங்க என்ன பண்ணுவீங்க? 33.33 divided by 3 வந்து போட்டீங்கன்னா 11.11%. 11.11%ன்னு இருக்கும். புரியுதுங்களா? 11.11% அப்படின்னு போயிட்டே இருக்கும். அப்போ இதோட அந்த ஃப்ராக்ஷன் வேல்யூ மட்டும் பார்த்தீங்கன்னா 9 1/11%. அது எப்படி சொல்லுவாங்க? இதோட ஃப்ராக்ஷன் வேல்யூ மட்டும் நீங்க ஞாபகம் வச்சுக்கணும்ப்பா. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். லைக் அதாவது 11 1/9%ன்னு சொல்லுவோம். 11 1/9%. ஓகேவா? ஸோ 11 1/9% அப்படின்னு சொல்லலாம். ஓகே, 11 1/9%ன்னு சொல்றோம். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. 1/9 அப்படின்னா 1/3 into 1/3. 1/3யோட வேல்யூ நம்ம படிச்சிட்டோம். அதான் பேஸ் வேல்யூ. தட் இஸ் 33.33%. அதை அப்படியே 3ஆல டிவைட் பண்ணா 11.11%. அது 11 1/9%ன்னு சொல்லலாம். மறந்துடக்கூடாது. 1/9 மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். நீங்க நான் நோட் பண்றது எல்லாமே ஞாபகம் வச்சுக்கோங்க. 1/8 ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். 1/9 இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். ஓகே, தென் 1/10. 1/10 அப்படின்னா எவ்வளவு பர்சன்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10%. 1/10 அப்படின்னா எவ்வளவு பர்சன்டேஜ்ப்பா? 10%. ஓகே, நெக்ஸ்ட் நமக்கு யார் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1/11. 1/11 அப்படின்னா 0, அதாவது 9.09%. 9.09%. அதாவது இது எப்படி சொல்ல வரான் அப்படின்னா, அதாவது 9 1/11ன்னு சொல்லுவாங்க. 9 1/11ன்னு சொல்லுவாங்க. இந்த இடத்துல ஒரு லாஜிக்கை மட்டும் நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. 9னா நம்ம என்ன சொல்லணும்? 9னா நம்ம வந்து 11ன்னு சொல்லணும். 11னா என்ன சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 9ன்னு சொல்லணும். லாஜிக் புரியுதா? நம்ம 9னா 1/9 அப்படின்னா நம்ம என்ன சொன்னோம்?
11.11%. Sorry, 11.11%. I'm extremely sorry for that. I'm 11 சொன்னதுக்கு 11.11%. இப்போ அதே இது 1/11 அப்படின்னா நம்ம என்ன சொல்றோம் 9.09%. 9.09% சொல்லுவோம். இதான் இதுக்கான மெயின் லாஜிக். இந்த லாஜிக்கை நீங்க மறந்துடக்கூடாது. மோஸ்ட் இம்பார்ட்டன்டான லாஜிக். 9 11 11 9. ஓகே, 9 11 11 9. திரும்ப சொல்றேன், 9 9 11 9 11 11 9 11 9. ஓகே, ஸோ இது ஒரு பியூட்டிஃபுல்லான நம்பர். இந்த 9 11 இதை வச்சு நான் தனியாகவே செப்பரேட் ஒரு வீடியோ வந்து போடுவேன். அது நிறைய கன்வர்ஷனை நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கிற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் 1/12. 1/12 1/12 அப்படின்னா 1/12 அப்படின்னா நம்ம எப்படி சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை ரெண்டு விதமாக சொல்லலாம். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா 1/4 1/4 இன்ட்டு 1/3ன்னு சொல்லலாம். அப்படி இல்லை அப்படின்னா நம்ம எப்படி சொல்லலாம் 1/6 இன்ட்டு 1/2ன்னு சொல்லலாம். 1/6 இன்ட்டு 1/2ன்னு சொல்லலாம். இப்போ 1/4க்கு எழுதுனீங்க அப்படின்னா என்ன வந்திருக்கும் உங்களுக்கு 25%. அப்போ 25% இன்ட்டு 1/3. 25% இன்ட்டு 1/3. அப்போ நீங்கள் 25 அப்படியே 3ஆல் டிவைட் பண்ணால் உங்களுக்கு எவ்வளோ வந்திருக்கும் 8.33%. 8.33%. அதாவது 8 1/3%. 8.33% அப்படின்னா 8 1/3%. இப்போ இந்த இடத்துல பாருங்க, இந்த இடத்துல வந்து 1/6 என்னது 16.66% இன்ட்டு 1/2. அப்போ 16.66 டிவைடட் பை 2 வந்து போட்டிங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ கிடச்சிருக்கும் 8.33%. தட்ஸ் ஆல்சோ 8 1/3%. முடிஞ்சு போச்சா? அப்போ 12 அப்படின்னா ரெண்டு கன்வர்ஷன் இருக்கு. ஒன்று 1/4 இன்ட்டு 1/3, இன்னொன்று என்ன அப்படின்னா 1/6 இன்ட்டு 1/2. நான் மோஸ்ட் ப்ராபப்ளி எதை ரெஃபர் பண்ணுவேன் அப்படின்னா நீங்கள் டேரெக்டாக ஸ்மால் வேல்யூ மல்டிபிளை ஞாபகம் வச்சுக்க சொல்லுவேன். இதுதான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். சரிங்களா? இதுதான் உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். சரிங்களா? சரிப்பா. இப்போ அடுத்த பாயிண்ட் என்ன அப்படின்னா 1/13. 1/13 அப்படின்றதும், இந்த 13 அப்படின்றது நமக்கு என்ன நம்பர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரைம் நம்பர். 13 அப்படின்றதும் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைம் நம்பர். அப்போ இவர் எப்படி சார் ஞாபகம் வச்சுக்கிறது அப்படின்னா, இதுக்கான லாஜிக் என்ன சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த இறக்கி விடுற தரமான லாஜிக் நல்லா கவனிச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் இந்த 13 ஸ்கொயர் பண்ணுங்க. 13 ஸ்கொயர். ஓகே, நான் என்ன கன்சிடர் பண்றேன் 13 ஸ்கொயர் கன்சிடர் பண்றேன். 13 ஸ்கொயர் எவ்வளோ அப்படின்னா 169. ஓகே, 13 ஸ்கொயர் எவ்வளோ 169. அப்போ நான் இந்த பின்னாடி இருக்க இந்த 6 9 மட்டும் நான் அப்படியே போட்டுக்கிறேன். 6 9. அதுக்கப்புறம் ஒரு பாயிண்ட் வச்சுறேன். பாயிண்ட் வச்சதுக்கப்புறம் இந்த 6ஐயும் 7ஐயும் நான் வந்து ஆட் பண்ணிடுறேன். பாயிண்ட் வச்சதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுறேன், இந்த 6ஐயும் 7ஐயும் ஆட் பண்ணுறேன். அப்போ 6 + 1 சாரி 7ன்னு சொல்லிட்டேன், ஐம் எக்ஸ்ட்ரீம்லி சாரி. இந்த 6ஐயும் இந்த 1ஐயும் நான் ஆட் பண்ணுறேன். அப்போ 6 + 1 எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7. புரிஞ்சா? அதாவது 13 ஸ்கொயர் நம்ம பண்ணணும். 13 ஸ்கொயர் வந்து பார்த்தீங்கன்னா 13 ஸ்கொயர் வந்து 169. அப்போ இந்த 9ஐயும் 6ஐயும் நான் போட்டுக்கிறேன். 9 6 நான் போட்டுட்டு ஒரு புள்ளி வைக்கிறேன். நெக்ஸ்ட் நான் என்ன பண்றேன் அப்படின்னா இந்த 6ஐயும் இந்த 1ஐயும் நான் ஆட் பண்றேன். 6 + 1 எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7. அப்போ இதோட வேல்யூ எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7.69%. 7.69%. காட் இட். திரும்ப ஒரு வாட்டி சொல்றேன், இந்த 13 நம்ம ஸ்கொயர் பண்றோங்க. 13 ஸ்கொயர் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 169ங்க. சரிங்களா? இப்போ இந்த லாஸ்டா இருக்கக்கூடிய இந்த 6ஐயும் 9ஐயும் மட்டும் நம்ம அப்படியே எழுதிட்டு ஒரு பாயிண்ட் வைக்கிறோம். வச்சதுக்கு அப்புறம் நம்ம என்ன பண்றோம், இந்த 6ஐயும் 1ஐயும் நான் ஆட் பண்றேன். 6 + 1 எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7. அப்போ இதோட ஆன்சர் எவ்வளோ அப்படின்னா 7.69%. ஓகேவா? இது நீங்க எப்பயுமே மறந்துடக்கூடாது. மோஸ்ட் இம்பார்ட்டன்டான வேல்யூ. நெக்ஸ்ட் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1/14. 1/14 நீங்க ஈஸியா டிரைவ் பண்ணிடுவீங்க. 1/14 நம்ம எப்படி சொல்லலாம் 1/7 இன்ட்டு 1/2ன்னு சொல்லலாம். 1/7 இன்ட்டு 1/2ன்னு சொல்லலாம். அப்போ 1/7ஓட வேல்யூ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 14.28% இன்ட்டு 1/2 இன்ட்டு 1/2. அப்போ இதை நீங்கள் 2ஆல் டிவைட் பண்ணீங்கன்னா 7.14%. 7.14%. அப்போ 1/14 அப்படின்னா நமக்கு எப்படி வந்திருக்க போகுது 7.14%ன்னு வந்திருக்க போகுது. சூப்பரா? இப்போ அடுத்து பாருங்க 1/15. 1/15னா நம்ம என்ன சொல்லலாம் 1/5 இன்ட்டு 1/3ன்னு சொல்லலாம். 1/5 இன்ட்டு 1/3.
இப்போ 1/5 எவ்வளோ பர்சன்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 20%. அப்போ 20% இன்ட்டு 1/3. அப்போ 20யை நீங்கள் 3ஆல் டிவைட் பண்ண போறீங்க. என்ன பண்ண போறீங்க? 20யை 3ஆல் டிவைட் பண்ணுங்க. 20யை 3ஆல் டிவைட் பண்ணால் எவ்வளோ வந்திருக்கும்? 6.66%. 6.66%. புரியுதா? அப்போ 1/15 அப்படின்னா 1/15 நமக்கு என்ன வேல்யூ வந்திருக்கும்? 6.66% வந்திருக்கும். தென் 1/16 1/16 அப்படின்னா நம்ம எப்படி சொல்லலாம்? 1/8 இன்ட்டு 1/8 இன்ட்டு 1/2. 1/8 இன்ட்டு 1/2. 1/8 நம்ம இப்போ தான் படித்தோம். என்ன படிச்சிருக்கோம்? 12.5%. அப்போ 12.5% இன்ட்டு 1/2 பண்ணால் நமக்கு எவ்வளோ கிடைக்கும்? 6.6. இங்கே வந்து என்ன வந்திருக்கும் அப்படின்னா 25. 6.25%. 6.25%. புரியுதாங்க? ரொம்ப ரொம்ப ஈஸி. இது எல்லாமே ஒரு விஷயம் மட்டும் தெரிஞ்சா போதும். இந்த பேசிக் ஆஃப் கன்வர்ஷன், என்னுடைய பேசிக் வேல்யூ 1னா 100%, 1/2 அப்படின்னா 50%, 1/3 அப்படின்னா 33.33%, 1/4 அப்படின்னா 25%, 1/5 அப்படின்னா 20%. இந்த வேல்யூவை வச்சு நான் என்ன பண்றேன்? ஃபர்ஸ்ட் இந்த வேல்யூவை வச்சு இதுக்கு ஈக்குவலண்டா நான் எது வரைக்கும் கண்டுபிடிக்கிறேன்? 1/10 வரைக்கும் கண்டுபிடிக்கிறேன். அதை ஈக்குவலா வச்சு நான் என்ன பண்ணுவேன்? 1/20 வரைக்கும் நான் கண்டுபிடிப்பேன். ரைட்டா? 1/20 வரைக்கும் கண்டுபிடிப்பேன். இப்போ நம்ம எது வரைக்கும் எழுதியிருக்கிறோம்? 1/16 வரைக்கும் எழுதியிருக்கோமா? 1/16 வரைக்கும் எழுதியிருக்கோம். தென் 1/17. 1/17 அப்படின்னா நமக்கு என்ன வேல்யூ? பிரைம் வேல்யூ. ஸோ இப்போ 1/17 வேல்யூ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5.88%. இதை மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். 1/17 அப்படின்னா மட்டும் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். 1/17 அப்படின்றது பிரைம் வேல்யூ, 17 அப்படின்றது 5.88%. அதுக்கப்புறம் ரொம்ப ஈஸி. 1/18. 1/18 அப்படின்னா நம்ம என்ன சொல்லலாம்? 1/9 இன்ட்டு 1/2ன்னு சொல்லலாம். 1/9 இன்ட்டு 1/2ன்னு சொல்லலாம். 1/9 என்னது? 11.11% இன்ட்டு 1/2. ஸோ அப்போ அதை டிவைட் பண்ணால் நமக்கு எவ்வளோ வந்திருக்கும்? 5.55%. அப்போ 1/18 வேல்யூ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5.55%. நெக்ஸ்ட் 1/19. 1/19 நமக்கு என்ன நம்பர்? பிரைம் நம்பர். ஸோ அதோட வேல்யூ நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். 5.26%. 5.26%. அப்போ இந்த இடத்துல 1/19 அதுக்கப்புறம் 1/17 இந்த வேல்யூவை மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். 7னா 88ல முடியும். 7னா 88 இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. 7னா 88ல முடியுது. 788 788ல முடியுது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. 9 அப்படின்னா 26. ஓகே, இது மட்டும் கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்க வேண்டிய வேல்யூ. மற்றபடி நம்ம எதையுமே ஞாபகம் வச்சுக்க வேணாம். எல்லாத்துக்குமே நான் லாஜிக் சொல்லிட்டேன். 1/7 1/19 மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேவா? இப்போ இதுல வந்து பேசிக்கா இது ஃபுல்லாமே நமக்கு வந்து பாத்தீங்கன்னா 1/9 1/20 வரைக்கும் தான் சொல்ல முடியுமா அப்படின்னா அப்படிலாம் இல்லை. இப்போ நீங்க 1/21 உங்களுக்கு வேணும்னாலும் நீங்க கன்வெர்ட் பண்ணிக்கலாம். 1/21 அப்படின்னா நீங்க என்ன சொல்லலாம்? 1/7 இன்ட்டு 1/3ன்னு சொல்லலாம். 1/7 வேல்யூ 14.28. அதை 3ஆல் டிவைட் பண்ணுங்க. 3ஆல் டிவைட் பண்ணா உங்களுக்கு இங்க வந்து 4, ரிமைண்டர் வந்து 2, அப்போ 7, அகைன் வந்து ரிமைண்டர் வந்து 1, 6. ஸோ 4.76%. சார் எனக்கு வந்து இந்த வேல்யூ வேணும். என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1/35 வேணும். 1/35 வேணும். 1/35 என்னது? 1/7 இன்ட்டு 1/5. 1/7 இன்ட்டு 1/5. 1/7 வேல்யூ என்ன? சரி, 1/7 வேல்யூ என்ன? 14.28%. அப்போ அதை அப்படியே 5ஆல் டிவைட் பண்ணிடுங்க. 5ஆல் டிவைட் பண்ணால் 2 டைம்ஸ் ரிமைண்டர் வந்து பார்த்தீங்கன்னா 4, அப்போ பாயிண்ட் வச்சுட்டு 8, அதுக்கப்புறம் இங்கே வந்து ரிமைண்டர் வந்து 2னா இங்கே வந்து 5. அப்போ எவ்வளோ ஆன்சர் உங்களுக்கு? 2.85%. சார் எனக்கு 1/42 வேல்யூ வேணும். இப்போ 1/42 நம்ம எப்படி பிரிக்கலாம் அப்படின்னா 1/6 இன்ட்டு 1/7ன்னு சொல்லலாமா? 1/6 இன்ட்டு 1/7ன்னு சொல்லலாமா? 1/6 வேல்யூ என்ன அப்படின்னா 16.66 இன்ட்டு 1/7. இப்போ இங்கே எவ்வளோ வாட்டி இருந்திருக்கும்? 7ஆல் டிவைட் பண்ணால் 2 டைம்ஸ், ரிமைண்டர் வந்து 2, அப்போ பாயிண்ட் வந்து வச்சிடலாமா? அப்போ 26குள்ள எவ்வளோ டைம்ஸ் வந்திருக்கும்? 3 டைம்ஸ் வந்திருக்கும். அதுக்கப்புறம் ரிமைண்டர் எவ்வளோ? 5. அப்போ 56னா 7 எவ்வளோ டிவைட் பண்ணும்? 8 டைம்ஸ் டிவைட் பண்ணும். அப்போ எவ்வளோ உங்களுக்கு ஆன்சர் அப்படின்னா 2.38%. வாட் இட்? ரொம்ப ஈஸி. எவ்வளோ பெரிய வேல்யூ வந்தாலும் அந்த பேஸ் வேல்யூல இருந்து நீங்க வந்து கன்வெர்ட் பண்ணிக்கலாம். சரி, இப்போ இம்பார்ட்டன்டான ஃபேக்டர்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நல்லா கவனிச்சுக்கோங்க. இந்த 1/3 அப்படின்னா நம்ம என்ன சொல்றோம்?
இது வந்து அதாவது டெசிமலா இருக்கக்கூடிய கன்வெர்ட்டிங் பாயிண்ட்னு சொல்லுவாங்க. இது எல்லாத்தையுமே நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். மோஸ்ட் இம்பார்ட்டன்டான கன்வெர்ட்டிங் வேல்யூ. இந்த கன்வெர்ட்டிங் வேல்யூ தான் நமக்கு சிம்பிளிஃபிகேஷன்ல நிறைய வந்து கேட்கப்படும், நிறைய நம்ம மண்டையை குழப்புறதுக்கான ஒரு வேல்யூ. அதுல ஃபர்ஸ்ட் விஷயம் வந்து பாத்தீங்கன்னா இந்த 1/3 அப்படின்னா நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா 33.33% சொல்லுவோம். இப்போ இது அப்படியே நீங்க வந்து 2ஆல மல்டிபிள் பண்ணுங்க. 2ஆல மல்டிபிள் பண்ணீங்கன்னா உங்களுக்கு எவ்வளவு கிடைக்கும்? 2/3. அப்ப 2/3 அப்படின்னா இதை நம்ம எதால மல்டிபிள் பண்ணிடலாம்? 2ஆல மல்டிபிள் பண்ணிடலாம். அப்ப 66.66% கிடைச்சிருக்கும். 66 அதாவது 66.66% கிடைக்கும். இப்போ இதே மாதிரி இது வந்து பாத்தீங்கன்னா இந்த இதுல ரொம்ப ரொம்ப முக்கியமான வேல்யூ. 3ல நீங்க இந்த வேல்யூ மட்டும் ஞாபகம் வச்சுக்கிட்டா போதும். 3ல இந்த வேல்யூ மட்டும் நீங்க ஞாபகம் வச்சுக்கிட்டா போதும். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு 3க்கு அப்புறம் இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா 1/4. 1/4 அப்படின்னா நம்ம என்ன படிச்சோம்? 25%. இப்போ இது அப்படியே இதுல முக்கியமான வேல்யூ. இதை நான் அப்படியே 3ஆல மல்டிபிள் பண்றேன். 3ஆல மல்டிபிள் பண்ணா 3/4ன்னு சொல்லுவோம். அப்ப இதை நீங்க அப்படியே 3ஆல மல்டிபிள் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு 75%. இதை மட்டும் நீங்க என்னைக்குமே மறந்துடாதீங்க. 75% அப்படின்னா 3/4. இப்போ அதே இதை நீங்க 5ஆல மல்டிபிள் பண்ணீங்கன்னா 5/4. அப்ப இங்கேயும் நீங்க எதால மல்டிபிள் பண்ணலாம் அப்படின்னா 5ஆல மல்டிபிள் பண்ணலாம். அப்ப 125%. அப்ப 125% பாக்குறீங்க. எந்த இடத்துல நீங்க 125% பாக்குறீங்களோ டைரக்டா அந்த இடத்துல என்ன பண்ணிடலாம் அப்படின்னா 5/4ன்னு போட்டுடலாம். ஓகே, டைரக்டா அந்த இடத்துல நீங்க என்ன பண்ணிடலாம்? 5/4ன்னு போட்டுடலாம். மறந்துடாதீங்க, மோஸ்ட் இம்பார்ட்டன்டான வேல்யூஸ். இது எல்லாமே மோஸ்ட் இம்பார்ட்டன்டான வேல்யூ. சரிங்களா? இப்போ 3 பார்த்தாச்சு, 4 பார்த்தாச்சா? 3 பார்த்தாச்சு, 4 பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் என்ன இருக்கு? 5 அப்படின்னா ரொம்ப ரொம்ப ஈஸி தான். 1/5 மட்டும் நம்ம ஞாபகம் வச்சுக்கிட்டா போதும். 1/5 அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா 20%. இது மட்டும் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். இது மட்டும் ஞாபகம் வச்சுக்கணும். நெக்ஸ்ட் நமக்கு இருக்கிறவர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா 1/6. 1/6 அப்படின்னா நம்ம என்ன சொல்றோம்? 16.66%ன்னு சொல்றோமா? 16.66%ன்னு சொல்றோம். இப்போ நல்லா கவனிங்க. எப்பயுமே நம்ம ஆட் நம்பர் மல்டிபிள் வேல்யூஸ் மட்டும் ஞாபகம் வச்சுக்கிட்டா போதும். ஆட் நம்பர் மல்டிபிள் வேல்யூ. இப்போ இதை நீங்க அப்படியே 3ஆல மல்டிபிள் பண்ணுங்க. 3ஆல மல்டிபிள் பண்ணா 3/6. 3ஆல மல்டிபிள் பண்ணா 3/6. அப்ப 3/6னா இதை நீங்க எதால மல்டிபிள் பண்ணோம்? 3ஆல மல்டிபிள் பண்ணுங்க. மல்டிபிள் பண்ணீங்கன்னா 8, 9, 9, 4. அப்ப 49.98. 49.98. அப்ப 49.98% அப்படின்னா 49.98% அப்படின்னா that is 3/6. That is 3/6. Got it? 3/6. மோஸ்ட்லி இந்த வேல்யூ ரேரா தான் எக்ஸாம்ல வந்து கேட்பாங்க. பட் இருந்தாலும் இதை நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். எப்படி சார் இது வந்து 6ல வந்துச்சு? அடுத்த கேள்வி ஒரு வார்த்தை வரும். சரி, இது எப்படி சார் 1/6 அப்படின்னு சொல்லி நம்ம வந்து நினைக்கிறது அப்படின்னா, அதாவது இது எப்படி 1/6 மல்டிபிள் அப்படின்னு சொல்லி நம்ம கண்டுபிடிக்கிறது? இதான் அடுத்த கேள்வியா இருக்கும். அதுக்கு நான் இப்ப விஷயத்த சொல்றேன், நல்லா கவனிச்சுக்கோங்க. முதல்ல இங்க இருக்கிற இந்த வேல்யூவை, முன்னாடி இருக்கிற வேல்யூவை மட்டும் பாருங்க. முன்னாடி என்ன வேல்யூ இருக்கு? 49 இருக்கு. இப்போ 49 கிட்ட வரக்கூடிய மல்டிபிள் என்ன? 48. 49 கிட்ட வரக்கூடிய மல்டிபிள் என்ன? 48. அப்ப இந்த 48 நம்ம எப்படி கொண்டு வரலாம்? 16 × 3 அப்படின்னு சொல்லி கொண்டு வரலாம். 16 × 3. அப்ப 16 எப்ப வரும்? 1/6ல எனக்கு 16 வரும். 1/16 வேல்யூ என்ன? 16.66. அப்ப 16.66 என்னால 3ஆல மல்டிபிள் பண்ணா தட் இஸ் 49.98%. முடிஞ்சு போச்சு. முன்னாடி இருக்க இந்த ரெண்டு வேல்யூவை மட்டும் நீங்க கன்சிடர் பண்ணீங்கனாலே சிங்கா குட்டீஸ் மாதிரி நம்ம சால்வ் பண்ணலாம். 49க்கு பக்கத்துல வரக்கூடிய மல்டிபிள் வேல்யூ தட் இஸ் 16 × 3. 16 × 3. அப்ப 16 3s are 48. தட் இஸ் 16.66% அப்படின்னா 1/6. அப்ப அந்த 16.66 3ஆல மல்டிபிள் பண்ண அப்படின்னா எனக்கு 49.98%. எப்படி? ஈஸியா இருக்கா? இதுக்கு அடுத்து வரக்கூடிய வேல்யூ என்ன அப்படின்னா 1/7. 1/7 இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் வேல்யூ. 1/7 அப்படின்னா 14.28%. 14.28%. ஓகே, இப்போ இந்த வேல்யூவை நம்ம எதால மல்டிபிள் பண்ண போறோம் அப்படின்னா நீங்க 2ஆல மல்டிபிள் பண்ணுங்க. 2ஆல மல்டிபிள் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 2/7. 2/7 அப்படின்னா நமக்கு எப்படி வந்திருக்கும்னு பாருங்க. 56.28%.
sorry 28.56%. Then 3 by 7. Then 3 by 7. 3 by 7 அப்படின்னா இதை நம்ம எதால மல்டிபிள் பண்ணோம் 3 ஆல. இங்க வந்து பாத்தீங்கன்னா 3 ஆல நம்ம மல்டிபிள் பண்ணோம். 3 ஆல மல்டிபிள் பண்ணா 24, ரிமைண்டர் வந்து 2. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா 3 2 3 சார் 6, 6 plus 2 வந்து 8. அதுக்கப்புறம் இங்க வந்து பண்ணும்போது நமக்கு எவ்வளவு வந்திருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 42. அடுத்து 4 by 7. 4 by 7. 4 by இதை அப்படியே எதால மல்டிபிள் பண்ணோம் 4 ஆல மல்டிபிள் பண்ணோம். இதெதால மல்டிபிள் பண்ணோம் 4 ஆல மல்டிபிள் பண்ணோம். இப்போ 4 ஆல மல்டிபிள் பண்ணீங்கன்னா 8 நாளா 32 மிச்சம் 3 8 இங்க சரி இங்க வந்து மல்டிபிள் பண்ணா 4 2s are 8, 8 plus 3 வந்து 11, ரிமைண்டர் வந்து பாத்தீங்கன்னா 1. ஸோ 4 4s are 16, 16 plus 1 வந்து பாத்தீங்கன்னா 17. ஓகே, ஒரு பாயிண்ட் வந்து வச்சிடலாம். ரிமைண்டர் வந்து 1. ஸோ அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா 57.12%. ஓகே, நமக்கு மோஸ்ட் ப்ராபபிளி இந்த 1/7 வரைக்கும் தெரிஞ்சாலே சரி 3/7 வரைக்கும் தெரிஞ்சாலே போதும். 3/7 வரைக்கும் தெரிஞ்சாலே போதும். ரொம்ப ஈஸி. 3/7 வரைக்கும் கண்டுபிடிக்கிறது ரொம்ப ஈஸி. எப்படின்னு சொல்றேன் கவனிங்களேன். இப்போ இந்த 42 அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா 42 நம்ம எப்படி சொல்லலாம் 14 into 3. 42 நம்ம எப்படி சொல்லலாம் 14 into 3. 28 எப்படி சொல்லலாம் 14 into 2. 14 into 2. அப்போ 14 வந்தாலே அது என்னதான் 14 வந்தாலே அது என்னதான் சொல்லுங்க சிங்காக்குட்டி சொல்லுங்க 1/7 தானே, முடிஞ்சு போச்சு. அப்போ 1/7 கன்வர்ஷன். இங்கேயும் நீங்க சொல்லலாமே, இங்கேயும் நீங்க என்ன சொல்லலாம் 14 into 4, 14 into 4. அப்போ நியர்பை வேல்யூ நமக்கு என்ன வந்திருக்கும் அப்படின்னா 56ன்னு வந்திருக்கும். நியர்பை வேல்யூ நமக்கு என்னது 56ன்னு வந்திருக்கும். அப்போ 14ஓட வேல்யூனாலே என்னது 1/7. ஓகேவா, 1/7 கன்வர்ஷன்ஸ். இப்போ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா மோஸ்ட் இம்பார்ட்டன்ட், எல்லா எக்ஸாம்லையும் ஃப்ரீக்வெண்டா கேட்கறது இந்த 1/8. 1/8 அப்படின்னா நம்ம என்ன சொல்றோம் 12.5%. 12.5%. இப்போ இதை நான் எதால மல்டிபிள் பண்ண போறேன் 3 ஆல மல்டிபிள் பண்ண போறேன். 3 ஆல மல்டிபிள் பண்ணா எனக்கு எவ்வளவு கிடைக்கும் 3/8. 3/8. அப்போ இதை நான் எதால மல்டிபிள் பண்ணிடுவேன் 3 ஆல மல்டிபிள் பண்ணேன் அப்படின்னா எனக்கு 37.5%. 37.5%. தென் இதை நான் எதால மல்டிபிள் பண்ண போறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5 ஆல மல்டிபிள் பண்ண போறேன். 5 ஆல மல்டிபிள் பண்ணா எனக்கு எவ்வளவு கிடைக்கும் 5/8. எல்லாமே ஆட் நம்பர் மல்டிபிள்ஸ் தான் வைக்கணும். ஈவன் நம்பர் ஏன் வைக்கல அப்படின்னா நான் 1/8 into 2 வந்து பண்ணேன்னா இட்ஸ் டைரக்ட்லி கன்வெர்ட் டு 1/4. அப்படி நம்ம பண்ண வேணாம். எதுக்கு, நமக்கு ஆட் நம்பர் தான் வந்து கேட்டு குழப்புவான், ஈவன் நம்பர் கேட்டு குழப்ப மாட்டான். அதனால டைரக்டா ஆட் நம்பர் வேல்யூஸ் படிச்சு வச்சுக்கோங்க. ஸோ அப்போ இந்த 1/12 நான் எதால 12.5 நான் எதால மல்டிபிள் பண்ணிடுறேன் 5 ஆல மல்டிபிள் பண்றேன். மல்டிபிள் பண்ணா எனக்கு எவ்வளவு கிடைக்குது 62.5%. 62.5% கிடைக்குது. நெக்ஸ்ட் இதை நான் எதால மல்டிபிள் பண்ண போறேன், நெக்ஸ்ட் வேல்யூ என்ன, இதை நான் வந்து 7 ஆல மல்டிபிள் பண்ண போறேன். 7 ஆல மல்டிபிள் பண்ணா எனக்கு எவ்வளோ 7/8. இதை நம்ம அப்படியே எதால மல்டிபிள் பண்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7 ஆல மல்டிபிள் பண்ணுவோம். மல்டிபிள் பண்ணா நமக்கு வந்து 87.5. எஸ், 87.5%. 87.5%. ஓகே, 7 times 35, ரிமைண்டர் வந்து 3. 2 times 7 14, 14 plus 3 வந்து 17, ரிமைண்டர் வந்து 1, 7 7 plus 1 வந்து 8. ஸோ அப்போ 87.5%. 87.5%. மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் வேல்யூ. இந்த வேல்யூ கண்டிப்பான முறையில் எக்ஸாமில் கேட்பாங்க. மோஸ்ட் இம்பார்ட்டன்டான வேல்யூ. இதை மறந்தீங்க அப்படின்னா நிறைய விஷயங்களை நீங்கள் இழந்துட்டீங்கன்னு அர்த்தம். இதை மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். நிறைய சிம்பிளிஃபிகேஷன்ல இது வந்து அப்ளை ஆகும். சரிங்களா, இப்போ அதுக்கு அடுத்தவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1/9. இப்போ நல்லா கவனிங்க. இந்த 1/9 அப்படின்னா 1/9 அப்படின்னா நம்ம என்ன சொல்றோம் 11.11% சொல்றோம். 11.11% சொல்றோம். அப்ப இங்க பாருங்களேன், இது என்ன ஃபார்மெட்ல இருக்கு, அப்படின்னு பாத்தீங்கன்னா AA.AA ரிப்பீட்டிங் சீக்வன்ஸா இருக்கு. all the numbers are in the repeating sequence. All the numbers are in the repeating sequence. All the numbers are in the repeating sequence. That is repeating. AAA repeating. 11.11, 11.11, 2.22 வரலாமா, சாரி 22.22%, 33.33%, 44.44%, 55.55%, 66.66%, 77.77%, 88.88%. They are the repeating. They are the multiple of 11. That is 11 into 8,
தட் இஸ் 7 into 11 6 into 11 முடிஞ்சு போச்சு. அப்ப இந்த இடத்துல நமக்கு என்ன வந்திருக்கும் அப்படின்னா 2/9 2/9. இந்த இடத்துல நமக்கு என்ன வந்திருக்கும் அப்படின்னா 3/9. இந்த இடத்துல நமக்கு என்ன வந்திருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4/9. இந்த இடத்துல நமக்கு என்ன வந்திருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5/9. இந்த இடத்துல என்ன வந்திருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6/9. இந்த இடத்துல 7/9. இந்த இடத்துல நமக்கு என்ன வந்திருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8/9. 8/9 புரிஞ்சா? தட் இஸ் ரிப்பீட்டிங் வேல்யூ. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் பாருங்க. இப்போ 11 கவனிச்சிங்கன்னா இன்னும் நல்லா புரியும். 1/11 1/11 1/11 is equal to 9.09%. 9.09%. 9.09%. இப்போ நல்லா கவனிங்க, செம்மையா புரியுமே உங்களுக்கு. இப்போ பாருங்க, நான் இறக்கி விடுறேன் மெத்தடை பாருங்க. இப்போ நான் இதை என்ன பண்ண போறேன், அப்படியே 2ஆல நான் மல்டிபிள் பண்றேன். 2ஆல நான் மல்டிபிள் பண்ணேன்னா எனக்கு எவ்வளவு கிடைக்கும்? 2/11. இப்போ இதை நீங்க அப்படியே 2ஆல மல்டிபிள் பண்ணீங்கன்னா 18.18%. 18.18%. அப்போ இதை நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை நம்ம எப்படி, இங்க வந்து 0 இருக்குன்னு வச்சுக்கோங்க, இங்க முன்னாடி 0 இருக்குன்னு வச்சுக்கோங்க. அப்ப ஏபி இஸ்டு ஏபி, ஏபி இஸ்டு ஏபி, ஏபி இஸ்டு ஏபி, ஏபி சாரி ஏபி பாயிண்ட், ஏபி பாயிண்ட் ஏபி, ஏபி ஏபி. இந்த இடத்துல வந்து ஏஏ ஏஏ, ஏஏ ஏஏ கம்ப்ளீட்லி ரிப்பீட்டிங். ஒரே நம்பர் ரிப்பீட் ஆச்சு அப்படின்னா அது 1/9. அதே 2 நம்பர் ரிப்பீட் ஆச்சு, ஏபி ஏபி ரிப்பீட் ஆச்சு அப்படின்னா அது 1/11. அது 1/11. எப்படி? ஏபி ஏபி ரிப்பீட் ஆச்சு அப்படின்னா அது 1/11. அப்ப இங்க பாத்தீங்கன்னா இப்ப பாருங்களேன் 27.27%. வரலாமா? 27.27. அப்ப இது வந்து எதோடது? 11ஓடது. பிகாஸ் என்ன வந்திருக்கு? ஏபி இஸ்டு ஏபி வந்து இருக்கு. சிங்கா குட்டேஸ். அப்ப நம்ம சொல்லிடலாமா இந்த இடத்துல? நம்ம எப்படி சொல்லலாம் இதை? 9 into 3ன்னு சொல்லலாம். அப்ப நமக்கு இந்த இடத்துல என்ன வந்திருக்கும்? 3/11. 3/11. தட் இஸ் 9.09 into 3 வந்து பண்ணீங்கன்னா the value is 27.27%. அடுத்து 4/11. 4/11 அப்படின்னா நமக்கு எவ்வளவு வந்திருக்கும்? 36.36%. 36.36%. That is 5/11. That is 5/11 அப்படின்னா நமக்கு என்ன வந்திருக்கும்பா? 45.45%. 45.45%. Then 6/11 54.54%. 54%. 7/11 that is 63.36%. Sorry, 63%. Then 8/11. 8/11 is equal to 72.72%. 72%. Then 9/11 81.81%. 81.81%. The most important concept is இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா நமக்கு எப்படி இருக்கு? AA.AA%. அப்படின்னா that is 1/9 வந்து ரிலேட் பண்ணுது. ரிப்பீட்டிங். that is complete repeating. that is complete repeating. அது இங்க அங்க எப்படி இருக்கா? நமக்கு கம்ப்ளீட்டா ரிப்பீட் ஆகுது. கம்ப்ளீட் ரிப்பீட்டிங். இப்போ அதே இது ஏபி இஸ்டு ஏபி பாயிண்ட் ஏபி பர்சன்டேஜ் அப்படின்னா 1/11. that is 2 digit as repeating. அந்த இடத்துல நமக்கு எத்தனை பேர் ரிப்பீட் ஆகுறாங்க? 2 digit வந்து ரிப்பீட் ஆகுறாங்க. இந்த இடத்துல நமக்கு எத்தனை பேர் ரிப்பீட் ஆகுறாங்க? 2 persons வந்து ரிப்பீட் ஆகுறாங்க. Got the point? சூப்பரா? ஓகேவா? நெக்ஸ்ட் 1/12. 1/12 வரைக்கும் படி. 1/12 அப்படின்னா நம்ம என்ன படிச்சோம்? 1/12 நம்ம என்ன படிச்சோம்? 66 என்ன பண்றோம்? 1/4 into 1/3 வந்து பண்ணோம். மறந்துருச்சுன்னா இப்படி பண்ணிடும். 1/4 into 1/3. 1/4 அப்படின்னா 25 divided by 3 வந்து பண்ணீங்கன்னா 8.33%. 8.33%. இப்போ 8.33% அப்படின்னு இருக்கப்பா. 8.33% அப்படின்னு இருக்கப்பா. இதை நீங்க அப்படியே 3ஆல மல்டிபிள் பண்ணுங்க. 3ஆல மல்டிபிள் பண்ணீங்கன்னா 3/12. 3ஆல மல்டிபிள் பண்ணீங்கன்னா 3/12. அப்ப இதையும் நீங்க எதால மல்டிபிள் பண்ணணும்? 3ஆல மல்டிபிள் பண்ணுங்க. மல்டிபிள் பண்ணா 99.24. 24.99%. 24.99%. Then 5/12. Then 5/12. அப்ப நம்ம இதை எதால மல்டிபிள் பண்ணோம்? 5ஆல மல்டிபிள் பண்ணோம்.
5ஆல மல்டிபிள் பண்ணீங்கன்னா 15, ரிமைண்டர் 1, 16, பாயிண்ட் ரிமைண்டர் 1, ஸோ 41. இப்போ 41.65%. 41.65%. ஓகே, 7/12. 7/12. இதை எதால மல்டிபிள் பண்ணோம் அப்படின்னா இங்க இருக்கிற வேல்யூவை நம்ம எதால மல்டிபிள் பண்ணோம்? 7ஆல மல்டிபிள் பண்ணோம். மல்டிபிள் பண்ணா 21, ரிமைண்டர் வந்து 2, 21, 23, ரிமைண்டர் வந்து 2. ஸோ 7 8 56, 56 + 2 வந்து பார்த்தீங்கன்னா 58. அப்போ 58.31%. 51.31%. இது வரைக்குமே நமக்கு மோர் தென் இனஃப். எவ்வளோ வேல்யூ கேட்டாலும் இதுக்குள்ளே தான் வரும், இதை தாண்டி வந்து வராது. செமையான கன்வர்ஷன் நடத்திருக்கேன்னு நம்புகிறேன். இதை மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. இது என்னைக்குமே எப்பயுமே உங்களை கூப்பிட்டு மணி நான் கேட்குறேன், சொல்லுங்கப்பா என்னப்பா கான்செப்ட், பர்சன்டேஜ்லேருந்து ஃப்ராக்ஷன் வந்து பண்ணணும் அப்படின்னா பர்சன்டேஜ்லேருந்து நம்ம ஃப்ராக்ஷன் கொண்டு வரணும் அப்படின்னா நமக்கு என்ன வேல்யூ மட்டும் தெரிஞ்சா போதும்? பேசிக் வேல்யூஸ் மட்டும் தெரிஞ்சா போதும். பேசிக் வேல்யூ என்ன? 1%, 1/2, 1/3, 1/4, 1/5. கரெக்டா? இது மட்டும் நீங்க தெரிஞ்சா போதும். சரியா? இப்போ நீங்க எல்லாருமே எனக்காக, இப்போ நான் சொன்ன முதல்ல எடுத்தோடனே சொல்லியிருப்பேன், இந்த செஷனை ஃபுல்லா பாத்தீங்க அப்படின்னா நீங்க எல்லாருமே வண்டர்ஃபுல் அப்படின்னு சொல்லி நீங்க வந்து ஃபீல் பண்ணிருப்பீங்கன்னு கண்டிப்பா நான் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லி சொன்னேன். இப்போ நீங்க செஷனை ஃபுல்லா பார்த்துருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு உண்மையிலே இது வந்து வண்டர்ஃபுல் செஷனா இருந்துச்சு அப்படின்னா கிரேட் செஷன், அப்படி இல்லைன்னா வண்டர்ஃபுல் செஷன் அப்படின்னு சொல்லி நீங்க வந்து கமெண்ட் பண்ணுங்க. கிரேட் செஷன், வண்டர்ஃபுல் செஷன் அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் நீங்க என்ன பண்ண போறீங்க அப்படின்னா கமெண்ட் பாக்ஸ்ல எல்லாருமே பேசிக் வேல்யூஸோட ஃப்ராக்ஷனை வந்து கன்வெர்ட் பண்ணுங்க. சரியா? அதாவது நமக்கு என்னது 1/1, அதுக்கப்புறம் 1/2, 1/3, 1/4, 1/5 இதோட வேல்யூஸையும் நீங்க சேர்த்து கமெண்ட் பண்ணணும். கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. அப்பதான் எனக்கு பயங்கர மோட்டிவேட்டா இருக்கும். ஓகே, நம்ம சொல்றதுக்கு ரெஸ்பான்ஸ் நிறைய வருது அப்படின் போது இன்னொன்னு நிறைய வீடியோஸ், நிறைய ட்ரிக்ஸ் வீடியோஸ் நான் வந்து அப்லோட் பண்ணுவேன். இது மாதிரி இப்பெல்லாம் நடத்துறல இது மாதிரி இன்னும் நிறைய விஷயங்கள் நம்மளுடைய ஸ்பீட் மேக்ஸ் கோர்ஸ்ல மணி மாஸ்டர் ட்ரிக்ஸ்லாம் நான் வந்து எடுத்திருக்கேன். ஊடாலலாம் நான் சொல்லலை, ஏன்னா எனக்கு கண்டென்ட் முக்கியம். கடைசியில் நான் ஏன் சொல்றேன் அப்படின்னா இந்த ஸ்பீட் மேக்ஸ் கோர்ஸ் அவ்வளோ ஒர்த்தா வந்திருக்கும். இந்த வீடியோ பார்த்துட்டு வாங்குற எல்லாருக்கும் நான் 50% ஆஃபர் வந்து பண்றேன். வீடியோ பார்த்துட்டு நீங்க எல்லாருமே வாங்குற எல்லாருக்கும் பர்சன்டேஜ் அப்படின்ற கூப்பன் கோடை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ கூப்பன் கோடு வந்து பார்த்தீங்கன்னா பர்சன்டேஜ் அப்படின்ற கூப்பன் கோடை யூஸ் பண்ணி நீங்க நம்மளுடைய ஸ்பீட் மேக்ஸ் கோர்ஸை வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு 50% ஆஃபர் வந்து இருக்கும். 2 டேஸ்க்கு இந்த ஆஃபர் வந்து நீடிக்கிறேன். 2 நாள், இந்த வீடியோ போட்டு 2 நாள் வரைக்கும் உங்களுக்கு இந்த ஆஃபர் வந்துருக்கும். கண்டிப்பா பர்சன்டேஜ் அப்படின்ற கூப்பன் கோடை யூஸ் பண்ணி நீங்க பை பண்ணிக்கோங்க. வேற டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா செஷன் பிடிச்சிருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணிவிடுங்க. அடுத்த வீடியோல மீட் பண்ணலாம். தேங்க்யூ.